ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. அதில் ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தா சென்னை தான். சென்னையில் 4,64,06,732 பேர் இருக்காங்க. அடுத்து ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பெரம்பலூரில் இருக்குது. பெரம்பலூரில் 5,65,223 பேர் இருக்காங்க. அடுத்து ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பார்த்தா திண்டுக்கல். திண்டுக்கல் தான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே பெரிய டிஸ்ட்ரிக்ட். அங்கே அதோட பரப்பளவு என்னன்னு பார்த்தா 6,266 ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்து இருக்கிறதுலே சின்ன டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு பார்த்தா சென்னை தான். சென்னை 426 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பு கொண்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட சின்னங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டோட பாடல் அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்து, நடனம் பரதநாட்டியம், விலங்கு நீலகிரி வரையாடு, பறவை மரகத புறா, மலர் காந்தல் மலர், பழம் பலாப்பழம், மரம் பனைமரம், பூச்சி தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி, விளையாட்டு கபடி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்களை நம்ம 4ஆக பிரிக்கலாம். வடக்கில் இருக்க மாவட்டங்கள், மத்தியில் இருக்க மாவட்டங்கள், மேற்கில் இருக்க மாவட்டங்கள், தெற்கில் இருக்க மாவட்டங்கள்னு. அதில் நம்ம பிரிக்கக்கூடிய வடக்கு மாவட்டங்களை தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே என்ன மாவட்டம்லாம் வருதுன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பட்டூர், ராணிப்பேட்டை. அடுத்து மத்திய மாவட்டங்கள் சோழமண்டலம் அப்படின்னு அதை சொல்கிறோம். அதில் அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர். அடுத்து மேற்கு இருக்க மாவட்டங்களை கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே தருமபுரி, திண்டுக்கல், கோவை, கரூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, சேலம், திருப்பூர் இந்த மாவட்டங்கள்லாம் வருது. அடுத்து தெற்கில் பாண்டிய மண்டலம். அதில் கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள்லாம் வருது. நம்ம தமிழ்நாட்டில் சிற்பக்கலைகளும் கட்டிடக்கலைகளும் சிறந்து விளங்குது. ஒவ்வொரு கோவில்லையுமே சிற்பக்கலைகள் தான் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதை பார்க்க வெளிநாட்டில் இருந்து கூட நம்ம ஊருக்கு வருவாங்க. நீங்கள் இப்போ சின்ன சின்ன கிராமத்தில் பார்த்தா கூட அங்கே சும்மா நார்மலாக கோவில் கட்டியிருக்க மாட்டாங்க. அங்கே சிற்பக்கலைகள் தான் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் இருக்க எந்த கோவிலில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். இயற்கை வளம் மிகுந்த மாநிலமாகவும் நம்ம தமிழ்நாடு இருக்குது. ஈசிஆர், ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பீச் ஓரமாகவே ட்ராவல் பண்ணி வந்துக்கலாம். மற்ற பக்கம் நம்ம சுற்றி போகிறதோட இதில் கிலோமீட்டர்ஸும் கம்மி தான். இந்த ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்து ஒவ்வொரு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1966 சேலம் மாவட்டத்திலேருந்து தருமபுரி மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 1974 திருச்சி மாவட்டத்திலேருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 1979 கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஈரோடு மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 1985 மதுரை மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 1985 ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து சிவகங்கை, விருதுநகர் அப்படிங்கிற 2 மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 1986 திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 1989 வட ஆற்காட்டிலிருந்து வேலூர், திருவண்ணாமலை அப்படிங்கிற 2 மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 1991 தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து நாகப்பட்டினம், திருவாரூர் அப்படிங்கிற 2 மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 1993 தென்னார்காட்டிலிருந்து விழுப்புரம், கடலூர் அப்படிங்கிற 2 மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 1995 திருச்சி மாவட்டத்திலிருந்து கரூர் மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 1996 மதுரை மாவட்டத்திலிருந்து தேனி மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 1997 சேலம் மாவட்டத்திலிருந்து நாமக்கல் மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 1997 பழைய செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர் அப்படிங்கிற 2 மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 2004 தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 2007 பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து அரியலூர் மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 2009 கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஈரோடு, திருப்பூர் அப்படிங்கிற 2 மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 2019 விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 2019 காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 2019 திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 2019 வேலூர் மாவட்டத்திலிருந்து திருப்பத்தூர், ராணிப்பேட்டை அப்படிங்கிற 2 மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. 2020 நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. என்னதான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருந்தாலுமே
இன்னும் சில மாவட்டங்கள்லேருந்து சில மாவட்டங்களை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடக்குமா என்னன்ட்டு ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அது என்னென்ன மாவட்டங்கள்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து ஆரணியை ஒரு மாவட்டமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பழனியை ஒரு மாவட்டமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் திருப்பூர் ரெண்டுத்தையும் சேர்த்து அதுலேருந்து ஒரு டிவிஷனாக பொள்ளாச்சியை ஒரு மாவட்டமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரோடு மாவட்டத்திலேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒரு மாவட்டமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து கும்பகோணத்தை ஒரு மாவட்டமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பட்டுக்கோட்டையுமே ஒரு மாவட்டம் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையிலேருந்து வட சென்னையை ஒரு மாவட்டமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளூர்லேருந்து பொன்னேரியை ஒரு மாவட்டமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாரூர்லேருந்து மன்னார்குடியை ஒரு மாவட்டமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலூர்லேருந்து விருதாச்சலத்தை ஒரு மாவட்டமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேலத்துலேருந்து ஆத்தூரை ஒரு மாவட்டமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து கோவில்பட்டியை ஒரு மாவட்டமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்குமா என்னன்னு தெரியல. பட் இதெல்லாம் நிறையா பேரோட கோரிக்கையாக இருக்குது. தமிழ்நாட்டை பற்றி பேச இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் வர வீடியோஸில் அதை பற்றிலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.